வணக்கம். இது வழக்கு. 2 குழந்தைகளின் மரணத்தில் விலகிய மர்மம். டெய்லி தூங்கும் போது நான் எந்திரிக்கும் போது அந்த குழந்தை ஞாபகம், அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. கடைசி வரை கொலைகளை ஒப்புக்கொள்ளாத தாய். என் குழந்தைக்கு நான் எதுக்குங்க நான் வெத்து கொடுக்கணும்? நான் வெத்த குழந்தை நான் எதுக்குங்க நான் கொள்ளணும்? ஊரை நம்ப வைத்தவர் பிடிபட்டது எப்படி? நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு நினைவு இருக்கும். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அம்மா என்னோட குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுத்தேன், ஆனா அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நம்ம கிட்ட அழுதுகிட்டே சொன்னாங்க. இப்ப அந்த வழக்குல திடீர் திருப்பம். அந்த குழந்தைகளை அவங்க தான் கொன்னதா காவல்துறை அவங்கள கைது பண்ணிருக்கு. சமீபத்தில் ஈரோட்டில் 2 குழந்தைகள் மர்மமாக தூக்கத்திலேயே இறந்து போன கதையை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது. நன்றாக ஓடியாடி விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகளுக்கும் உணவூட்டி சளிக்கு மாத்திரை கொடுத்து உறங்க வைத்ததாக சொன்ன அந்த தாய் உறக்கத்திலேயே குழந்தைகள் இறந்து போய்விட்டதாக சொல்லியிருந்தார். குழந்தைகளுக்கு காலாவதியான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குமோ அல்லது குழந்தைகள் சாப்பிட்ட உணவு நஞ்சாகி போனதா என்று சந்தேகங்கள் எழுந்தன. ஆனால் பெற்ற தாயேதான் விஷம் கொடுத்து குழந்தைகளை சாகடித்திருக்க வேண்டும் என அந்த பெண்ணின் கணவர் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். அவங்க அம்மா, அவங்க அப்பா, அந்த பிள்ளை 3 பேர் தாங்க குழந்தைக்கு மருந்து வச்சு கொண்டது. நான் உறுதியா சொல்லுவேங்க, 3 பேர் தான் கொண்டு போட்டாங்க. நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவசியம் என்னன்னா அவளுக்கு இடைஞ்சலா இருக்கணும். அவ பையன் நல்ல பையன், பையன் அருமையான பையன், பையனை பத்தி எந்த மிஸ்டேக்கும் இல்ல. அவளுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி அவ அப்படி பண்ணிட்டா. குழந்தை இருந்தா அவளுக்கு இடைஞ்சலா இருக்கும். இடைஞ்சலா இருந்தா அவங்க அம்மா கிட்ட, அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிடலாம். தாத்தா இருக்காங்க, ஆயா இருக்காங்க, எல்லாம் காப்பாத்திக்குவாங்க. இவளுக்கு என்ன வந்தது? குழந்தை கொள்ளணும்னு. ஆமாங்க, பொண்ணு மோசமா பொம்பளைதாங்க. ஊருக்காருக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. அவ்வளவுதான் கொள்ளவங்க மருந்து வச்சு கொண்டு அவ்வளவுதாங்க. அந்த ஆயா, புள்ள, அந்த ஆயா, அந்த அம்மாடி எல்லாம் சேர்ந்து கொண்டு போறாங்க. 3 பேர் தான் காரணங்க. குழந்தை இருந்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி குழந்தை வேண்டாம் பையன் கொண்டு விட்டுருந்தாக்கா அவங்க பாத்துக்கிட்டு பையனால வச்சு பாத்துட்டு இருந்தா அப்புறம் அதுக்கு வந்து குழந்தை எடுத்துட்டு வந்து இப்ப வந்து மருந்து வச்சு கொள்ளணும். முடியுதுனாக்கா பையன்கிட்ட விட்டுட்டு போக வேண்டியதானே. அப்புறம் குழந்தைய வந்து மருந்து வச்சு கொள்ளணும். குடும்பத்தோடு சேர்ந்துதான் இந்த மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. அப்பா, அம்மா, அந்த புள்ள 3 பேர் சேர்ந்துதான் இந்த மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. அது எப்படி பெற்ற தாயே குழந்தைகளை கொலை செய்ய முடியும்? ஏதோ குழந்தை இறந்து போன ஆத்திரத்தில் அப்படி சொல்கிறார்கள் என்றுதான் நினைக்க தோன்றியது. அப்படித்தான் அந்த தாயும் சொல்லியிருந்தார். தான் குழந்தைகளுக்கு சளிக்கு மாத்திரை கொடுத்துதான் படுக்க வைத்தேன், எப்படி இறந்து போனார்கள் என்று தனக்கு தெரியவில்லை என்று புலம்பினார் அவர். கணவர் வீட்டாரின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த அந்த தாய், பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தால் தான் கொலை செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள் என்றும் சொல்லியிருந்தார். அண்ணா சரிண்ணா சொல்லிட்டு போறாங்கண்ணா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாளைக்கு இப்ப ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியுங்கிறாங்க. நான் குழந்தைக்கு நேசம் கொடுத்தனே இல்லையேன்னு. என் குழந்தைக்கு நான் எதுக்குங்க நான் வெத்து கொடுக்கணும்? நான் வெத்த குழந்தை நான் எதுக்குங்க நான் கொள்ளணும்? தற்போது பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்த நிலையில் கதையில் அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆம், பெற்ற தாயே தனது 2 பிஞ்சு குழந்தைகளுக்கும் உணவில் விஷத்தை கலந்து கொண்டிருக்கிறார் என்பது அம்பலமாகி போனது. இதையடுத்து காவல்துறையினர் இறந்து போன குழந்தைகளின் தாய் ரஞ்சிதாவை கைது செய்து விசாரிக்க தப்பிக்க வேறு வழியின்றி குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். குழந்தைகளை கொல்வதற்கு
தனது தாய் சிவகாமியும் உடந்தையாக இருந்ததை தெரிவிக்க சிவகாமியும் கைது செய்யப்பட்டுள்ளார். எதற்காக பெற்ற குழந்தைகளையே கொலை செய்ய வேண்டும்? ரஞ்சிதாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் திருமணமாகி 7 வருடங்கள் ஆகிறது. ஈஸ்வரன் வேலைக்காக சென்னைக்கு சென்றுவிட ரஞ்சிதாவுக்கு சில ஆண்களுடன் பழக்கம் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். நாளடைவில் மது பழக்கத்திற்கும் அடிமையாகி போகியிருக்கிறார் ரஞ்சிதா. கொங்கம்பாளையத்தில் சுப்பிரமணியமாக ரஞ்சிதா கடை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஒரு 5 கல்யாணம் எனக்கு 7 வருஷம் ஆச்சுங்க. 7 வருஷத்துல ஒரு 2 மாசம் அம்மா வீட்டில் இருந்தேங்க. அம்மாவுக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டேன்னு சொல்லி மாமியார் வீட்டுக்கு போயிட்டேங்க. அங்கே போய் ஒரு 6 வருஷம் தான் இருந்தேங்க. நான் சென்னைக்கு தோல் ஷாப்பில் வேலைக்கு போயிட்டேங்க. அடிக்கடி சென்னை போயிடுவேங்க. போயிட்டு மாதம் ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவேங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து மாமியார் வீட்டில் இருந்தாங்க. நானும் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தேங்க. அங்கே வீட்லேயே அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்ததுங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுறா அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் 5 வருஷமா அங்கேயே இருந்தேங்க. அப்புறம் வந்து வீட்டில் சண்டை போட்டுங்க தனி வீடு வந்துட்டுங்க. சாரதா ஸ்கூலுக்கு டீச்சராக போயிட்டு இருந்தேன் கல்யாணம் அப்போ சொல்லி. அப்போ வந்து மாசமா இருந்தாங்க, ஒரு 6 மாசமா இருந்தாங்க. சாரதா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அங்கேயும் வந்து பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே அம்பேத்கர் கூடி வந்தாங்க. நான் சென்னைக்கு வேலைக்கு போனால அவங்க அக்கா வந்து பசங்களை கூப்பிட்டு வந்து 3 பேர்த்து கூப்பிட்டு வந்து நைட்டு படுக்கிறது காலையில் எழுந்திரிச்சு போகிறது யாருக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாருங்க, இந்த மாதிரி வந்து இருக்குது வீடு காலி பண்ணிடுங்க அப்படின்ட்டாருங்க. எனக்கு இந்த மேட்ரு எதுவும் தெரியாது. வீடு காலி பண்ணிட்டா நாங்கள் இங்கே வந்துட்டேங்க. எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் வந்துட்டுங்க. எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் பிரச்சனை ஆகி தனி வீட்டில் இருந்தேங்க. தீபாவளி டைம் அப்போ என்ன பண்ணாங்க, என் குழந்தைய என்னையும் எடுத்து துரத்தி விட்டாங்க. அம்மாவும் அவங்க அப்பா அவங்க என் ஒய்ஃபும் குழந்தைய எடுத்துட்டு நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து குழந்தை வந்து எங்கள் கிட்ட தான் இருந்துச்சுங்க. ஒரு 3 மாசமா நான் தான் குழந்தை வச்சுட்டு இருந்தேங்க. இந்த நிலையில் ரஞ்சிதாவின் போக்கு கணவர் ஈஸ்வரனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்த ரஞ்சிதாவை கண்டிக்க ஆரம்பித்திருக்கிறார். ரஞ்சிதாவின் போக்கு கணவர் ஈஸ்வரனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்த ரஞ்சிதாவை கண்டிக்க ஆரம்பித்திருக்கிறார். இதுவே அவர்களுக்குள் பிரச்சனையாகி போக ரஞ்சிதா கணவரை பிரிந்து தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த பொண்ணு பண்றது கொஞ்சம் சரியில்லை. இந்த வீட்டுக்கு பசங்க எல்லாம் வர்றது, குடிக்கிறது, போதை போடும், போதையெல்லாம் நல்லா போடும். போட்டுட்டு இந்த பையன் வந்து வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போயிட்டு எல்லாரும் வீட்டுல இருக்க மாட்டான் அந்த பையன். அப்புறம் வந்து போதை போட்டு ஒரு நாள் ரொம்ப இதாக கிடந்தான். நாங்க என்ன சீரியஸ் ஆயிட்டா, என்ன மருந்து எது குடிச்சிட்டாலோ என்னமோ அப்படின்ட்டு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப வந்து அப்பதான் தெரியும் போதை போட்டுருக்குறா அப்படின்னு. அந்த ஆம்பளை 2 பேர் அவங்க சொந்தக்காரன்னு சொல்றா, ஆனா யாருன்னு தெரியல. 2 ஆம்பளைங்க வந்து தூக்கி இந்த ஆம்புலன்ஸ் வர சொல்லி தூக்கி போட்டு போனாங்க. காலை 7 மணிக்கு வேலைக்கு போறது, நைட்டு 9 மணி 8 வேலைக்கு போறது, அந்த மாதிரி இருந்தது. வெள்ளிக்கிழமைனால வேலைக்கு போயிட்டோம் ஒரு 7 மணிக்கு. இவங்க வீடெல்லாம் வலிச்சு விட்டுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா. சரி நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னா. நான் இப்போ ஃபோன் பண்ணேன், நான் கொஞ்சம் வேலையை இருக்கிறேன் அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணமங்கலத்தில் சொல்லிட்டு அன்புன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து வீட்டில் தண்ணி போட்டு இவளும் தண்ணி அடிச்சுட்டு கும்மாளம் போட்டுருந்தாங்க. செத்த போன மாதிரி வந்து தூக்கிட்டு போனாங்க. ஆம்புலன்ஸ்க்கு வர சொல்லி செத்த போன மாதிரி தூக்கிட்டு போனாங்க. எங்கள் சித்தப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து வேற எண்ணமங்கலக்காரங்களாம்மா, இந்த மாதிரி வந்து ஒய்ஃபை தூக்கிட்டு போகிறாங்க கிளம்பி வாங்க சொல்லி நானும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துட்டேங்க. வந்து கேட்கங்காட்டி இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. நானே எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா 3 பேரும் இதுக்கு போனாங்க. போகிற வழியில் 108 ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. அங்கே போய் கேட்காட்டி இந்த மாதிரி பவானியில் ஜிஹெச் இறக்கி விட்டுருக்குங்க, போய் பாருங்க அப்படின்னு. அங்கே போய் கேட்டால் டாக்டர் வந்து நீங்கள் எல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்கீங்க, அதனால ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, அந்த அந்திர்முக்கு வழியாக வரும்போது அந்த ஹோட்டலில் முன்னாடி சாப்பிட்ருந்தாங்க. சாப்பிட்ருக்கும்போது நான் போய் அந்த பையனை அடிச்சிட்டேங்க. யாரு நீன்னு கேட்டீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து வந்துட்டு அவர் அடிக்கிறது நீங்க யாரு, உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் குழந்தைகள் இருவரும் ஈஸ்வரன் வீட்டிலேயே வளர்ந்து வந்திருக்கிறார்கள். ஈஸ்வரனும் அவரது தாய் தந்தையரும் குழந்தைகளை பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் ரஞ்சிதா
குழந்தைகளை கணவர் வீட்டாருடன் சண்டையிட்டு அழைத்து சென்றிருக்கிறார். குழந்தை நான் தான் வச்சிருந்தேங்க. என்னை அடிச்சு போட்டு குழந்தைய பிடிங்கிட்டே போயிட்டாங்க. குழந்தை கத்துன்னு கத்துங்க. எங்க வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டாங்க, பையனும் வேலைக்கு போயிட்டானுங்க. குழந்தை கடத்த போகுதுன்னு கத்துன்னு கத்துச்சுங்க. ஆயா ஆயான்னு போகவே மாட்டேன்னு சொல்லிச்சுங்க. மறுபடி ஒரு பிரச்சனை வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க, மங்கள ஸ்டேஷனுக்கு. அங்கே போனால் எனக்கு குழந்தைய வேண்டாம், எனக்கு படிப்பு தான் முக்கியம் சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தைய வந்து நான் வச்சுட்டு இருந்தேங்க. ஒரு 3 மாசமா அம்மா எங்கள் அப்பா நாங்கள் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஆயுத பூஜை எப்போம்போது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணிக்கு போதுங்க நானும் வேலைக்கு போயிட்டேங்க சென்னைக்கு. இவங்க அவங்க அக்கா, அவங்க அம்மா, தம்பி 3 பேர் வந்து ஆளை கூட்டு வந்து மிரட்டி தண்ணி போட்டு வந்து எங்கள் அம்மாவை அடிச்சு குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து குழந்தைய எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொன்னோம். எங்க அக்காவும் தம்பிக்காரன் இவங்கெல்லாம் வந்து போராடி குழந்தைய எடுத்துட்டு போனாங்க. வேண்டாம்னு சொல்ல எடுத்துட்டு போனாங்க. ஆனால் குழந்தைகளை அவர் கொலை செய்யும் நோக்கத்தில் தான் அழைத்து சென்றார் என்று யாரும் நினைக்கவில்லை. குழந்தைய எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த குழந்தைய அவங்க அப்பாவும் இல்லைங்க, அவங்க தாத்தாவும் இல்லைங்க. எடுத்துட்டு போற அப்படின்னாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போங்க அப்படின்னுங்க. அதெல்லாம் முடியாது, இப்பதான் எடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு அவங்க அக்காவும் அவங்க தம்பி அந்த பொண்ணு 3 பேரும் வந்து எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. நினைச்சு பார்த்தாவே கஷ்டமா இருக்குதுங்க. குழந்தைகளை அழைத்து சென்ற கொஞ்ச நாட்களிலேயே இருவரும் இறந்து விட்டதாக திடீரென தகவல் வர அதிர்ந்து போயிருக்கிறது ஈஸ்வரனின் குடும்பம். குழந்தைய எடுத்துட்டு போய் 20 நாள் கூட ஆகல. இந்த மாதிரி வந்து குழந்தை இறந்ததுன்னு சொல்லி எனக்கு செய்தி வந்துச்சு. செய்தி வந்ததுக்கப்புறம் நானும் வந்து 7 மணிக்கிட்ட அப்போ நான் நம்பலைங்க. சரி பொய் தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு விட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அங்கே கம்பெனி வேலை செய்கிற பசங்க போய் பார்த்துட்டு வாங்க ஜிஹெச்சில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி குழந்தை இறந்துச்சு. எங்கள் சித்தி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பாம்பு கடிச்சு குழந்தை இறந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் நம்பலைங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்களோட போய் பார்க்க காட்டிங்க, குழந்தை இறந்துருச்சுங்க. குழந்தை வந்து தீபாவளி நோம்பும்போது அவங்க மிரட்டி 3 பேர்த்தையுமே முடிச்சு விட்டுட்டாங்க. இப்போ குழந்தை வந்து நாங்கள் தான் இங்கே ஒரு 3 மாதம் வச்சுருந்தோம். நாங்கள் ஒருத்தர் இல்லாத போது எங்கள் வீட்டுக்காரி கிட்ட வந்துங்க சண்டை பண்ணி 5-6 பேர் வந்து சண்டை பண்ணி குழந்தைய பிடிக்கிட்டு போய் ஒரு 20 நாள் வச்சு குழந்தைய கொண்டு போட்டாங்க. மருந்து வச்சு கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கண்டிப்பாக வாங்கி கொடுத்தா வேணும். குழந்தைகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதை உணர்ந்த ஈஸ்வரன் குடும்பத்தினர் ரஞ்சிதாதான் குழந்தைகளை கொலை செய்திருக்க வேண்டும் என கூறியவர்கள் அப்போதே ரஞ்சிதாவை கைது செய்ய சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தைய எடுத்துட்டு போகணும். அதுக்கு பிற்பாடு வந்து குழந்தைய எடுத்துட்டு போனவா ஆயாலும் மாளும் சேர்ந்து கொரோனா மருந்து போட்டு குழந்தைய கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு பேசிட்டு குழந்தைய கொண்டு போட்டாங்க. இப்போது ஈஸ்வரன் குடும்பத்தினர் சொன்னதுவே உண்மையாகி போக ரஞ்சிதாவும் அவரது தாயார் சிவகாமியும் காவலில் இருக்கிறார்கள். பாம்பு கடிச்சு இறந்துன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 2 குழந்தை எப்படிங்க பாம்பு கடிச்சு இறந்துரு அப்படின்னாங்க. குழந்தைய எதுவும் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்டேங்க. இல்லை பாம்பு கடிச்சு இறந்துருச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே 8 மணிக்கு வீடு வரும்போது எல்லாம் அப்பா கிட்ட சொல்லி நாங்கள் இதுக்கு போயிட்டோங்க, ஈரோடு ஜிஹெச் போய் பார்த்துங்க. பார்த்து 11 மணிக்கு தான் வந்து அந்த குழந்தை போஸ்ட்மார்ட்டம் பார்த்துங்க. அப்படியே 2 குழந்தைங்க கண்ணு அப்படி அண்ணன் தம்பி எப்படி தூங்குறாங்க அதே மாதிரி வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு சூழ்நிலையே இல்லைங்க. 2 நாள் வந்து பெட்டில் வந்து குளுக்கோஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் வரும் சொல்லிட்டே இருந்தாங்க. ரிப்போர்ட்டுன்னு வர காண வந்து கேட்டங்காட்டி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை தூக்கு தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணுங்க. அப்போதான் அந்த குழந்தை வந்து ஆத்மா சாந்திடுங்க. டெய்லி தூங்கும் போது அந்த எந்திரிக்கும் போது அந்த குழந்தை ஞாபகம் வரும். அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல. பச்சை குழந்தைங்க 2 குழந்தை வந்து அனாமா வந்து ரசம் வச்சு கொண்டுட்டாங்க. குழந்தைகள் தமது சுக போகங்களுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்றே கொலை செய்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. குழந்தைகளை தங்களிடம் விட்டுவிட்டு எங்காவது தொலைந்து போயிருக்கலாமே என ரஞ்சிதா மீது கடும் கோபத்தில் இருக்கின்றனர் ஈஸ்வரனின் குடும்பத்தினர். பெற்ற தாயே சோற்றில் விஷம் வைத்து குழந்தைகளை கொன்ற சம்பவம் அப்பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம். ஒரு சொத்தின் உடைமை தொடர்பான ஒரு சிவில் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது.
அது நிலுவையில் இருக்கும் பொழுது அங்கு குடியிருக்கும் நபர் தனக்கு 3 பேஸ் இணைப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கிறார். அது மாதிரியான தருணங்கள்ல வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தை காட்டி மின்சார வாரியம் அந்த இணைப்பை மறுக்க முடியுமா? சட்டம் என்ன சொல்கிறது? அன்றாட வாழ்க்கையில மிகவும் ஒரு அத்தியாவசியமான விஷயமாக கருதப்படுகிறது மின்சாரம். அந்த அடிப்படையில மின்சார இணைப்பு ஒரு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நீதிமன்ற உத்தரவு, ஒரு தெளிவான உத்தரவு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த மின்சார இணைப்பு தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகாரிகளால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் தடை சொல்ல முடியும், கொடுக்க மறுக்க முடியும். மற்றபடி ஒரு சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி இந்த சொத்தின் தொடர்பாக ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அது பற்றிய வழக்கில் நாங்களும் தரப்பினராக இருக்கிறோம், எங்களுக்கு இந்த வழக்கினை பற்றி தெரிய வந்திருக்கிறது, இது பற்றி ஒரு உத்தரவு, இடைக்கால உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சொத்தின் உடைமை தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்க காரணத்தினால இந்த மின்சார இணைப்பு புதிதாக கொடுக்க முடியாது, 3 பேஸ் கனெக்ஷன் கொடுக்க முடியாதுங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு உத்தரவு இல்லாத பட்சத்தில் அதிகாரிகள் மறுக்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்டோபர் 2வது வாரம் 2015 நீதியரசர் என் கிருபாகரன் அவங்க முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினை தாக்கல் செஞ்சவங்க ஒரு பெண்மணி தாக்கல் செய்யறாங்க. அவங்க அந்த ரிட்டு மனுல குறிப்பிடுறாங்க, தன்னுடைய வீட்டு முகவரியை குறிப்பிட்டு அவங்க இந்த மாதிரி நான் எனக்கு 2 சிங்கிள் பேஸ் கனெக்ஷன் என்னுடைய வீட்டுல இருப்பு, அதுக்கு நான் 3 பேஸ் கனெக்ஷன் வேணுங்கிறதுக்காக சம்பந்தப்பட்ட கிண்டி அலுவலகத்துல அந்த பொறியாளரிடம் ஒரு விண்ணப்ப மனு ஒன்று கொடுத்தேன். அந்த மனு கொடுத்தும் கூட அது சரியாக ஒரு பரிசீலனை செய்யவில்லை, அதை நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே எனக்கு உடனடியாக இந்த ரிட்டு மனுவில் உத்தரவிட்டு மிகவும் அத்தியாவசிய தேவையான மின்சாரத்தை எனக்கு 2 சிங்கிள் பேஸ் கனெக்ஷனை 3 பேஸ் கனெக்ஷனாக மாற்றி தரணும், அதுக்கு உத்தரவிடணும் சொல்லி அந்த வழக்கில் அவங்க மனுவில் கோர்றாங்க. நீதியரசர் என் கிருபாகரன் அவர்கள் அவர் எதிர்த்தரப்பு வாதத்தையும் கேட்கிறார், அந்த வழக்கினுடைய ஆவணங்களை பரிசீலனை செய்கிறார். அப்போ மின்சார வாரியத்தின் சார்பாக வாதிடப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த மனுதாரருடைய சொத்து தொடர்பாக வழக்கு சிவில் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. அது தவிர அந்த வழக்கின் உடைமையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து ஒரு இடைக்கால உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டேட்டஸ் கோ, அதாவது என்ன அடிப்படையிலே என்ன இருக்கிறதோ அந்த அடிப்படையிலேயே நீடித்திருக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவங்க சொல்றாங்க. அப்ப நீதியரசர் அந்த வழக்கினை சீர்தூக்கி பார்க்கிறார். இது ஒரு அத்தியாவசியமான விஷயம், அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது அப்படிங்கறத மேற்கோள் காண்பித்து அது சொத்தின் உடைமையை பொறுத்த வரைக்கும் தான் கூறப்பட்டிருக்கிறதே ஒழிய இந்த மாதிரி மின்சாரம் அதை தேவையில்லை, கொடுக்க கூடாதுங்கிற விஷயத்தை பொறுத்து அது சொல்லவில்லை. அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் உடைமை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் மின்சாரங்கிறது ஒரு அவசியமான விஷயமாக இருக்கிறபடியால் இந்த அதிகாரிகள் நீங்க கொடுக்க மறுக்கிறேன்னு சொல்றது சரியான நிலைப்பாடு கிடையாது, சட்டத்தின் பார்வையில் அது சரியானதல்ல அப்படிங்கறத ஒரு மேற்கோள் காண்பித்து ஒரு உத்தரவிடுகிறார். அதாவது அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டதோ அதிலிருந்து 2 வார காலத்திற்குள்ளாக அவங்களுக்கு அந்த 2 சிங்கிள் பேஸ் கனெக்ஷனை 3 பேஸ் கனெக்ஷனாக மாற்றி தரணும் அப்படிங்கறத சம்பந்தப்பட்ட கிண்டி மின்சார வாரிய பொறியாளருக்கு உத்தரவிடுகிறார். அதே தருணத்தில் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், இது எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த உத்தரவு போட்ட 10 நாள்ல இருந்து 10 நாளுக்குள்ளாக அந்த மனுதாரருக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும். அந்த கட்டணத்தை அவங்க கட்டினாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு அந்த மின்சார இணைப்பை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. ஆக சட்டத்தின் பார்வையில ஒரு தெளிவான உத்தரவு, ஒரு தடை உத்தரவு, மின்சாரம் கொடுக்கக்கூடாது, இணைப்பு கொடுக்கக்கூடாது, மாற்றம் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு இருந்தால் ஒழிய மற்றபடி சொத்தின் உடைமை தொடர்பான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய அதிகாரிகள் நான் கொடுக்க மறுக்கிறேன், இந்த மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்க காரணத்தினால கொடுக்க முடியாதுங்கிற நிலைப்பாட்டை சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.